ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்ஆர் கலாட்டா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் ஆட்டோமேட்டிக் கம்ஃபோர்ட் ப்ளஸ் வித் கிரைண்டரோட சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எங்களோட கிரைண்டரில் ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தது. அதை நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணோம், யார் வந்து சர்வீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 1 இயர் முன்னாடியே நான் வந்து இதை அன்பாக்சிங் பண்ணி ஒர்க்கிங் வீடியோவாக ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். எனக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் நிறைய டவுட்ஸு நிறைய கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் கழித்து அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வீடியோவும், அதாவது இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணி 1 இயரை யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ வீடியோவும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. எங்களோட கிரைண்டரில் என்ன ஃபால்ட் ஆச்சுன்னா, சின்ன இஷ்யூ தான். இதிலே வந்து ஒரு ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். ஆக்சுவலி அது வந்து ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக நம்ம வேணுங்கிறப்ப இதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். கிரைண்டர் மெயின் ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. இந்த பட்டனை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் மெயின்லேயே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் இது அமேசானில் வாங்கினதுனால எங்களுக்கு வாரண்ட்டி இருந்தது. நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. 5 வீக் டேஸ்க்குள்ளே நான் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஒழுங்காக வரல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பவும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி சத்தம் போடங்காட்டின்னு தான் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. யார் வந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு யார் வந்திருந்தாங்கன்னா, ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் கம்பெனிலேருந்தே சர்வீஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. மேலே அந்த டாப்பே கழுத்தி எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிரைண்டர் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் எல்லாமே சின்னதாக இருந்தது. எல்லாம் ஸ்க்ரூ போட்டு இது பண்ண மாதிரி தான். பாருங்கள், அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பட்டன் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் டாப் எல்லாம் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ கழட்டினது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பட்டன் தான் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆன் பண்ணுறேன், மெயின் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க. ஒர்க் ஆகுது. கிரைண்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். பாருங்கள், நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, உளுத்தம்பருப்பு வெந்தயம்லாம் வந்து சரியாக அரைய மாட்டேங்குது, மேலேயே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் உளுத்தம்பருப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஊற்றிடணும். 25 மினிட்ஸ் அரையணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நானும் பாருங்கள், இப்போ நான் போடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1-2 உளுத்தம்பருப்பு மேலே இருக்குது. நான் இப்போ இப்பயும் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சேஞ்ச் ஆகுறது. இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஃபஸ்ட்லேயே ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும். மெயின் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் தான். 25 மினிட்ஸ் ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், உளுந்து அரைச்சிருச்சு. அதில் விழுகிறது பாருங்கள், லேயர் பை லேயராக விழுகும். எனக்கு இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த லேயர் பை லேயராக. அதனால தான் நான் இந்த கிளிப்பையும் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மாவு வெளியிடுறதுக்கு நாபு வந்து பார்த்திங்கன்னா அதில் பிளாக் கலரில் சின்னதாக இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அப்படியும் யூஸ் பண்ணலாம் தான். அந்த பிளாக் கலர் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் வெளியே வரும். அது ஒரு டைம் எடுக்கும், 10 மினிட்ஸ் கிட்டே எடுக்கும். நம்ம ஃபுல் நாபையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடைக்கு அரைக்கும்போது அந்த மிளகா, பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து
நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு 1-2 அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் அப்படியே கிரைண்டர்லேயே ஆட் பண்ணிங்கன்னா அந்த பட்டை லவங்கம் வரமிளகாய் எல்லாமே கல்லுக்கடி அப்படி இப்படி மாட்டிக்கிச்சுனாலும் உங்களுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் நீங்கள் மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு அரிசி கூட இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடைக்கும் பேட்டர் கரெக்டாக வரும். உளுந்துக்கு அரைச்ச மாதிரியே தான் அரிசிக்கும் ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர் கரெக்டாக வரும். அரிசி அரைப்படாமல் அங்கங்கே நிற்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.